அனைவருக்கும் மதிய வணக்கங்க. மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்க, நம்ம பிள்ளைங்கள சாப்பாடு குடுத்து மத்தியானம் தூங்க வைக்கிறது ஒரு பெரிய வேலை பாருங்க. ஏன் தெரியுமா? மதியான நேரம் இப்போல்லாம் பயங்கர வெயில். ஃப்ரெண்டில் ரொம்ப வெயில் இருக்கிறனால பிள்ளைங்களுக்கு சூடாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்த உடனே என்ன பண்ணிடுவேன், டோரை க்ளோஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே விட்டாச்சு. எப்போவுமே பெட்ரூமில் தான் படுப்பேன் நான். இன்றைக்கி ஹாலில் சோஃபாவில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படி எடிட் பண்ணி படுக்க உட்காந்தாச்சுன்னா, அவங்களுக்கு படுக்கிறதுக்கான இடம் செட் ஆகவே இல்லை. ஒவ்வொரு பக்கமாக போய் படுத்து படுத்து பார்க்குறாங்க. ஆனால் தூங்கின பாடு இல்லை. என்னையும் தூங்க விடாமல், என்னையும் எடிட் பண்ண விடாமல், இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி போய் படுக்கிறது. அப்புறம் கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா, ப்ரூனோ என் பக்கத்துலேயே தான் இருக்கிறான். கண்மணி பாருங்கள், பெட்ரூமில் போய் தனியாக போய் படுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி அங்கேயா தூங்கட்டுன்னு பார்த்தாச்சுன்னா, அப்புறம் மெல்லாமல் எழுந்திரிச்சு என் பக்கத்தில் வந்து படுத்தாச்சு. ப்ரூனோ தூங்கலை. இப்படி மாறி மாறி என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. கடைசியாக வெயிட் பண்ணியே இருந்தேங்க. அப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் தூங்கிட்டாங்க. பாருங்கள் எப்படி அசந்து தூங்குறாங்க பாருங்கள். இவங்களை தூங்க வைக்கிறதுக்குள்ளாடி போதும் போதும்னு ஆயிட்டு. சரி எப்படியோ ஒரு வழியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தூங்கி எழும்பட்டும் சரியா.